நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க. நீங்கள் இந்த பதிவில் பார்க்கறது ஒரு நல்ல பெருங்கூட்டான 3ஆம் ஈத்து மயிலை மாடு மற்றும் கிடாரி கன்றுடனுங்க. மாடு கன்று இரண்டுமே சுழி சுத்தம்ங்க. அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு காங்கேயமனத்தில் கறவை மாடுகளில் பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்ச கறவை திறன்னா ஒரு 3 லிட்டர் இருந்த மாடு நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்குறோமுங்க. இந்த மாடு பார்த்திங்கன்னா கன்றுக்கு போக நேரம் 3 லிட்டர், ஒரு நாளைக்கு 6 லிட்டர் பால் நீங்கள் கறந்துக்கலாமுங்க. நம்ம கேரண்டீடாக சொல்கிறோம், நல்ல அதிக கறவை திறன் கொண்ட மாடுங்க. அதே மாதிரி ஷோ குவாலிட்டியும் சரி, குணத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கும்பாபிஷேகம்ங்க. காலையில் விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வந்தோடனே நம்ம எடுத்துகிட்டு போயிருந்தோமுங்க. அப்போ பார்த்திங்கன்னா எந்த விதமான மிரளியுமே கிடையாது. நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்போ அந்த துண்டெல்லாம் கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போனது தான். அத்தனை கூட்டத்தில் முன்னாடி போய் நின்று ஒரு புதுசாக ஒரு அத்தனை பேர்த்த பார்க்குறக்கு எந்த விதமான மிரளியுமே கிடையாதுங்க. நல்ல சாதுவான குணம் படைத்த மாடு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. அதிகபட்ச கறவைத்திறனுடைய மாடு. நல்ல ஷோ குவாலிட்டி அமைப்பு, நல்ல முக லட்சணம்ங்க. நல்ல லட்சுமி கடாட்சமான முகம் கொண்ட மாடு. கன்றும் பார்த்திங்கன்னா கிடாரி கன்றாக இருப்பதால் வருங்காலத்தில் அது ஒரு நல்ல பால் வர்க்கமான மாடாக சேருங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கறப்பாங்க. அது ஃபுல்லாக நம்பின காட்டி மறுபடியும் இன்னொரு பாத்திரத்தை கொண்டு கறப்பாங்க. ஸோ அதிகபட்ச கறவைத்திறனுடைய ஒரு நல்ல ஷோ குவாலிட்டி அமைப்பில் ஒரு நல்ல குணத்தில் இந்த மூன்றும் ஒன்று சேர உங்களுக்கு ஒரு மாடு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. நன்றி.